காலத்துக்கு காங்கிரீட் போடையில நான் சொல்ற விஷயத்த செய்யாம விட்டீங்க அப்படின்னா, என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வந்து பெரிய நன்மையிலேருந்து சின்ன நன்மைக்கு போவோம். வந்து இந்த காங்கிரீட் போடையில இந்த குத்தி விடுது காம்பேக்ஷன். அது வந்து நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர் வாய்ட்ஸ் கேப் வரும். அந்த கேப்னால கம்பி நம்மளுக்கு வந்து வெளியே தெரியும். இதே இது கம்பி வந்து நம்மளுக்கு வெளியே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கம்பி வந்து நம்மளுக்கு வந்து துரு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. இதே இது நம்மளுக்கு அங்கே ஓட்ட ஒரு கேப் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்பி துரு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்பப்போ போய் பார்த்து. ரெண்டாவது வந்து ஷூ மார்க்கிங். இந்த ஷூ மார்க்கிங் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இன்னர் சைஸ் என்ன அளவு அவுட்டர் அளவு என்னங்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஏத்தாப்புல சுற்றி நம்ம வந்து ஷூவை வச்சு காலம் பாக்ஸுக்கு நம்ம வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பக்கமும் காலத்தை எந்த பக்கமும் நவள விடாம அதே இடத்துல பிடிச்சு நம்மளுக்கு அந்த அளவு படி நிப்பாட்டிடும். அதே இது நம்ம வந்து ஷூ மார்க்கிங் பண்ணாம விட்டா என்ன நன்மை அப்படின்னா அந்த பில்லர் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள இல்லை அப்படின்னா வெளியே அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா வெளியே ஒரு டிசைன் மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா கனமா பூசலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 mm வந்து உள்ள பூசணும், 20 mm வெளியே பூசணும், 1/2 இன்ச்சு உள்ள 3/4 இன்ச்சு வெளியே அப்படிங்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் பூசினீங்க அப்படின்னா கிராக் வரும் அப்படிங்காங்க. ஆனால் அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க. நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து கன ஏற்றுறோமோ அவ்வளோ தூரம் செவர் வந்து நல்ல பலமாக இருக்கும். ஏன்னா அந்த சாந்து தானே பலமே. அப்போ நம்ம வந்து கணத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா செவர் இன்னும் பலமாக இருக்கும். அதனால எவ்வளோ தூரம் நம்மளால கணத்தை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையுமே நம்ம வந்து பார்க்கணும். இல்லை கரெக்டாகவே எனக்கு வந்து ஷூ மார்க்கிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டாங்க, காலம் எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வட்டு விட்டு அந்த மாதிரி வட்டு விட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து சாயும் கோபுரம் மாதிரி இல்லாமல் உள்ளேயோ வெளியவோ நம்மளுக்கு வந்து காலம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போட்டாலுமே நம்ம வந்து சாந்து கணத்தை வந்து அதிகமாக தான் பூசணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கிராக் வந்தாலும் நம்மளுக்கு வந்து பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னு இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அளவுக்கு மீறி எது வச்சாலும் அது பாரம் தான். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் முறைப்படி ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி பிளான் வாஸ்து பார்ப்பீங்கன்னா வாஸ்து பிளான் படி நம்ம வந்து கட்டி கொடுப்போம். வேறு தனியாக உங்களுக்கு வந்து வாஸ்து பிளானோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எலிவேஷன் அந்த மாதிரி வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கம்மியான பட்ஜெட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1800 பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வீண் செலவை தவிர்க்கிறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவை உள்ள இடத்துல யோசிக்காமல் செலவு பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் காண்டாக்ட். என்ன வீடியோ முடிய போகுதுன்னு பார்க்கிங்களா? இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ட்ரெய்லர், இன்னமும் பார்க்க போகிறது தான் மெயின் பிக்சரு. இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா கிராக் வரும், இல்லைன்னா காலம் வந்து உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்டு உள்ள வெளியேன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா பூச்சிக்கணம் அதிகமாக வந்து கிராக் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரக்கூடியது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். காலத்தோட ராடை வந்து 18, 22 அந்த மாதிரி வெட்ட சொல்கிறாங்க இந்தியன் ஸ்டாண்டர்டில். எதுக்கு அப்படின்னா லேப் எல்லாமே ஒரே லென்த்தில் வரக்கூடாது அப்படிங்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல வந்தால் வீக் ஆயிரும் அப்படிங்காங்க. ஆனால் அது வந்து வேஸ்ட்டுங்க. அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. எல்லா காலத்தையும் ஒரே இதில் வெட்டினாதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒரே டயத்தில் லேப் வைக்கலாம். இல்லைன்னா 18 அடியில் ஒரு லேப் வைக்கணும், அடுத்து 22 அடியில் ஒரு லேப் வைக்கணும். அது வந்து நமக்கு தான் வேலைப்பாடு. ரெண்டாவது வந்து இந்த கிங்கு அடிக்க சொல்கிறாங்க. நம்ம ராடு நேராக இருக்குது, அதை எதுக்குங்க கிங்கு அடித்து வளைச்சி பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு காலத்தில் ப்ளேஸ் பண்ணணும்? இது என்னங்க தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஒரு ராடு நேராக இருக்க ராடை வளைச்சி யாராவது வைக்க சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு தான் நம்மளோட சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவுமே தவறான முறை. நம்ம ராடை வந்து நேராக வந்து சொருவி தான் வைக்கணும், எல்லாத்தையுமே ஒரே டயத்தில் தான் ஜாயின் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வளைக்கிறதுக்கான வேலை மிச்சம். ரெண்டாவது நம்ம ஒரே டயத்தில் லேப் வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பியுமே நிறைய லேப் உழாது. சரிங்களா? கம்பியுமே நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொஞ்சம் வருஷத்தில் பில்லர் இந்த மாதிரி சாஞ்சிரும். நம்ம லேபருக்கும் ஸ்டீலுக்கும் அவ்வளோகாண்டு செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா கயிறை வாங்கி இந்த பில்லரில் கெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி செலவு கம்மியாக கெட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையாவது கொடுங்க. இல்லை இன்ஜினியர் ஸ்டாண்டர்ட் படி நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் முறைப்படி பில்லரில் இருக்கட்டும், ரூப் பீமாக இருக்கட்டும், பிளிந்த் பீமாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு தக்கன ராடு எல்லாமே போட்டு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோட பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் 1800 கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கோம் அப்படின்னா வீண் செலவை தவிர்ப்போம்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேவை உள்ள இடத்துல செலவு பண்ண யோசிக்க மாட்டோம். சரிங்களா? இது 2யுமே நம்ம வந்து பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கா இருக்கட்டும், வாஸ்து பிளானா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா எஸ்டிமேஷன், எலிவேஷன் எதா இருந்தாலுமே ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.